பத்திரிகையாளர் நண்பர்கள் நீங்க தயவு செய்து மனிதாபிமானத்தோட இந்த பிரச்சனையை அணுக வேண்டும். உயிரிழந்தவங்க காயம்பட்டவர்களுக்கெல்லாம் நம்ம அத்தனை பேர் இந்த நேரத்தில் துணையாக ஆறுதலா இருக்க வேண்டும் அப்படின்னு நான் உங்களையெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைவு காரணமாக தான் அந்த இது நடந்திருக்குன்னு எதிர்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. அது எதிர்கட்சி தலைவர் அவர் வைக்கக்கூடிய விமர்சனம். முதலமைச்சர் அவர்கள் நேற்று பார்த்துருக்கிறாங்க. திரு எதிர்கட்சி தலைவர் அவர்களே அதே இடத்துல 2 நாட்களுக்கு முன்பு தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறாங்க. டிஜிபி அவர்கள் நேற்று தெளிவாக எவ்வளவு கூட்டம் வந்தது, எவ்வளவு கூட்டம் வரும்னு சொல்லப்பட்டது, எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு அதிகமான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு தாமதமாக ஒவ்வொரு கூட்டமும் நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற தெளிவாக விளக்க சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நான் அரசியல் பேச விரும்பலை. யாரையும் அவர் சொன்ன தப்பு இவர் பண்ண தப்புன்னு சொல்ல விரும்பலை. இதற்காக தான் அந்த கமிஷன் வைக்கப்பட்டிருக்கு. ஓய்வு பெற்ற நீதியரசர் அவங்க வராங்க. அவங்க வந்து தீர விசாரிச்சு விட்டு அவங்க கமிஷன் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதன்படி அப்போ மக்களுக்கு உண்மை தெரியும். அதன்படி சட்டப்படியான நடவடிக்கை நெரிசல் அதிகமாயிருச்சு. பெரம்பலூர்ல பண்ண மாதிரி இங்கேயும் வர விடாம தடுத்துருக்காங்க சார். பிரிகாஷன் பண்ணிட்டு ஏற்பட்டிருக்காங்க. திருப்பி சொல்றாங்க, எல்லா தலைவர்களுக்கும் எல்லா இயக்க தலைவருக்கும் இருக்கக்கூடிய உரிமை மக்களை சந்திக்கிறது, அவங்களுடைய கழகத்தினர் அவங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவங்களுக்கு சந்திச்சு பேசுறது அவங்களுடைய உரிமை. அது ஜனநாயக கடமை. அதை யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய காவல்துறை ஒரு நேரம் பார்க்கும்போது கூட்டம் அதிகமாக இருக்குது. அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் அவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறோம், சில விஷயங்களை பண்ணாதீங்க, அந்த மரத்து மேலே ஏறாதீங்க, பொதுமக்கள் இடையூறாக இருக்காதீங்க, இப்படி பல விஷயங்களை சொல்கிறோம். இதற்கு மேலே கட்டுப்படுத்துவது அந்த பர்டிகுலர் அந்த இயக்கத்துடைய தலைவருடைய அந்த 2ஆம் கட்ட தலைவர்களுடைய அவங்களுடைய பொறுப்பு. இது ஒரு கட்டுக்கணக்காக கூட்டம் வரும்போது கரெக்டாக டயத்துக்கு வரணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது இனிமேல் நடக்காம பார்த்துப்போம். நீங்க அவர்கிட்ட கேட்கணும். கமிஷன் ரிப்போர்ட் கொடுக்கும். அவரும் வராரு உங்களை எல்லாம் பார்த்துட்டு தான் போறாரு. தயவு செய்து அவரையும் இந்த 2-3 கேள்வி கேளுங்க. அரசியல் கட்சி தலைவரா நீங்க என்ன சொல்றீங்க? என்னங்க 3வது முறை காவல்துறை சொன்னதை கேட்டதில்லை. எனக்கு ஒன்றும் பெரிய அனுபவம்லாம் கிடையாதுங்க. சட்டப்படி இல்லைங்க. அதுதான் அந்த ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கு. அவங்க என்ன சொன்னாங்களோ முதலமைச்சர் இந்த முடிவெடுப்பார். நண்பர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அனைவரும் உறுதுணையா இருப்போம். காரணம் சொல்றீங்களா? நீங்க முடிவு பண்ணி വളരെ പക്വതയോടുകൂടിയുള്ള ഒരു പ്രതികരണമാണ് തമിഴ്നാട് ഉപമുഖ്യമന്ത്രി ഉദയനിധി സ്റ്റാലിൻ്റെ ഭാഗത്തു നിന്നുണ്ടായത്. ഇപ്പോൾ രാഷ്ട്രീയം സംസാരിക്കാനേ ഇല്ല. ഇപ്പോൾ അവിടെ മരിച്ചവരുടെ കുടുംബാംഗങ്ങളോടൊപ്പം അതുപോലെ തന്നെ ചികിത്സയിലിരിക്കുന്നവരോടൊപ്പം അവർക്ക് തുണയായി നിൽക്കുക എന്നതാണ് ഒരു രാഷ്ട്രീയ പാർട്ടിയുടെ മാത്രമല്ല എല്ലാ രാഷ്ട്രീയ പാർട്ടികളുടെയും ലക്ഷ്യം. അതായിരിക്കണം എന്ന് അദ്ദേഹം വളരെ വ്യക്തമായി പറഞ്ഞു. ആവർത്തിച്ചുള്ള ചോദ്യങ്ങൾക്കും ഒരു തരത്തിലും മറ്റുള്ള രാഷ്ട്രീയ പാർട്ടിയെയോ അല്ലെങ്കിൽ വിജയെയോ കുറ്റപ്പെടുത്തി ഒന്നും സംസാരിക്കാൻ ഇപ്പോൾ അദ്ദേഹം തയ്യാറല്ല. ഇപ്പോൾ അതിനുള്ള സമയമല്ല, രാഷ്ട്രീയം സംസാരിക്കാനുള്ള സമയമല്ല ഇതെന്നാണ് കൃത്യമായി ഉദയനിധി സ്റ്റാലിൻ പറഞ്ഞത്. അങ്ങനെ പറയുമ്പോഴും അവസാനം മാധ്യമപ്രവർത്തകരുടെ തുടർച്ചയായ വീണ്ടുമുള്ള ചോദ്യത്തിന് അദ്ദേഹം പറഞ്ഞു, ഒരു രാഷ്ട്രീയ പാർട്ടി ഒരു പരിപാടി സംഘടിപ്പിക്കുമ്പോൾ അവിടെ പ്രശ്നങ്ങളില്ലാതെ നോക്കേണ്ടത് കാണാൻ എത്തുന്നവർ അല്ലെങ്കിൽ പങ്കെടുക്കാൻ എത്തുന്നവരുടെ സുരക്ഷ. വലിയ തിക്കും തിരക്കും ബഹളങ്ങൾ ഉണ്ടാകുമ്പോൾ നിയന്ത്രണങ്ങൾ അതേർപ്പെടുത്തേണ്ടത് അല്ലെങ്കിൽ ആ രീതിയിൽ സംയമനത്തോടെ പെരുമാറണം എന്നൊക്കെ നിർദ്ദേശം നൽകേണ്ടത് ആ രാഷ്ട്രീയ പാർട്ടിയുടെ നേതാക്കൾ തന്നെയാണ്. അപ്പം നേതാക്കൾക്ക് അത്തരത്തിൽ ഉത്തരവാദിത്തമുണ്ട്. പക്ഷേ ഈ അവസരത്തിൽ മരിച്ചവരുടെ കുടുംബങ്ങൾക്ക് ഏത് രീതിയിലുള്ള സഹായം നൽകാൻ കഴിയും, അവർക്ക് എല്ലാ തരത്തിലുള്ള മാനസിക പിന്തുണയും നൽകും. അതോടൊപ്പം തന്നെ പരിക്കേറ്റവരെ ചികിത്സിക്കാനുള്ള കാര്യങ്ങൾ അതൊക്കെ തന്നെയാണ് പരമപ്രധാനം. എങ്കിൽ പോലും അദ്ദേഹം അവസാനത്തെ ചോദ്യങ്ങൾക്ക് ചെറിയ രീതിയിലുള്ള ഒരു രാഷ്ട്രീയം പറഞ്ഞില്ല എന്ന് നമുക്ക് പറയാൻ കഴിയില്ല. അദ്ദേഹം അത് സൂചിപ്പിക്കുകയും ചെയ്തു. തുടർച്ചയായ ചോദ്യങ്ങൾക്ക് മറുപടിയായാണ് അദ്ദേഹം ചോദിച്ചത്. ഇപ്പോൾ പോലീസ് അക്കാര്യത്തിൽ അന്വേഷണം നടത്തുന്നുണ്ട്. DGPയുടെ റിപ്പോർട്ട് വന്നതിന് ശേഷമാകും അക്കാര്യത്തിൽ ഒരു നടപടി ഉണ്ടാകുക. കർശനമായ നടപടികൾ തന്നെ ഉണ്ടാകും. കാരണം ഇത്തരത്തിൽ ഒരു അനുഭവം അല്ലെങ്കിൽ ഇത്തരത്തിലൊരു ദുരന്തം അത് ഇനി ആവർത്തിക്കാൻ പാടില്ല എന്ന് ഉദയനിധി സ്റ്റാലിൻ പറയുകയും ചെയ്തു. ലോകത്തെവിടെയായാലും ഏത് സമയത്തും 24 വാർത്തകളും ഓഗ്മെന്റഡ് റിയാലിറ്റി പാക്കേജുകളും എക്സ്പ്ലെയിനറുകളും വിശദമായി കാണാൻ ഞങ്ങളുടെ YouTube ചാനൽ നിങ്ങൾക്ക് സബ്സ്ക്രൈബ് ചെയ്യാം.